சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒட்டுமொத்த உலகையுமே சாம்பலாக்கக்கூடிய ஒரு படுபயங்கரமான அணுசக்தி போரின் தொடக்க புள்ளிக்கு அதிகாரப்பூர்வமாக நுழைந்துள்ளது. அமெரிக்க வான்வழி தளம் தகர்க்கப்படுவதற்கு பழி வாங்கலாக ஈரானின் தென்மேற்கில் உள்ள டார்கோவின் அணு மின் நிலையத்தின் மீது அமெரிக்க போர் விமானங்கள் அசுர குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி தரைமட்டமாக்கியுள்ளதாக ஈரான் பேரதிர்ச்சி தரும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இதேவேளை குவைத் வான்வழியில் நுழைந்த ஈரானிய அசுர காமிகோஸ் ட்ரோன்களை குவைத் ராணுவம் ஏவுகணைகள் மூலம் நடுவானில் சுட்டு வீழ்த்தி வருவதால் வளைகுடா நாடுகள் முழுவதும் அசுர வெடிச்சத்தங்கள் கேட்டு வருகின்றன. மறுபுறம் சவுதி அரேபியாவிற்கு ரகசியமாக யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை ட்ரம்ப் நிர்வாகம் வழங்கிய ஒப்பந்தம் அம்பலமாகி வாஷிங்டனின் இரட்டை வேடம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதற்கு மத்தியில் சவுதி பட்டத்து இளவரசர் MBS லெபனான் அதிபரை அவசரமாக தன் பக்கம் இழுத்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ள உத்திசார் திருப்பங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க ஈரான் மோதலில் ஒட்டுமொத்த உலகை முழுக்கும் மிக ஆபத்தான அணுசக்தி போர் வெடித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க அஸ்டாக் விமானப்படை தளத்தை ஈரான் தகர்த்து 2 அமெரிக்க போர் விமானங்களை அளித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி மையத்தின் மீது தனது அசுர வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடந்து வந்த தங்களின் மிக முக்கிய டார்கோவின் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்க ராணுவம் பயங்கரமான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் பேரதிர்ச்சி தரும் குற்றச்சாட்டை சர்வதேச அரங்கில் முன்வைத்துள்ளது. ஈரான் தனது அணுசக்தி உள்கட்டமைப்பு மீதான நேரடி அமெரிக்க தாக்குதல் குறித்த கூடுதல் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் ஈரானின் தென்மேற்கு எல்லையான குசஸ்தான் மாகாணத்தில் மிக தீவிரமாக கட்டுமான பணிகள் நடந்து வந்த டார்கோவின் அணு உலை மீதான அமெரிக்காவின் இந்த வான்வெளி தாக்குதல் முற்றிலும் ஆக்கிரமிப்பு மற்றும் கொடூரமானது. இது அப்பட்டமான அணுசக்தி பயங்கரவாதம் மற்றும் சர்வதேச சட்டங்களை முழுமையாக மீறிய செயலாகும் என ஆவசம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஈரான் முதலில் அணு உலை குறைவைக்கப்பட்டிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையேயான போரை முழுமையான அணு ஆயுத போராக மாற்றும் அடுத்த பெரிய ஆபத்தான திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. ஈரானின் டார்கோவின் அணுமின் நிலையம் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியதாக தெஹ்ரான் அசுர குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள அதே வேளையில் வாஷிங்டனின் அணு ஆயுத ராஜதந்திரத்தின் அதை திடுக்கிடும் இரட்டை வேடம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாடுகள் ரகசியமாக அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் கடுமையான ஐநா சோதனைகள் எதுவுமின்றி சவுதி அரேபியா தனது சொந்த மண்ணில் யுரேனியத்தை செறிவிட்டுக் கொள்ள அமெரிக்கா அமைதியாக ஒப்புக்கொண்டுள்ள முன்மொழியப்பட்ட அணு ஒப்பந்தம் உலகளாவிய ரீதியில் பலத்த கவலைகளையும் விவாதங்களையும் எழுப்பியுள்ளது. சவுதி அரேபியாவுடனான இந்த பிரமாண்ட அணுசக்தி ஒப்பந்தம் கடந்த 2025 அக்டோபர் மாதத்திலேயே முழுமையாக இறுதி செய்யப்பட்டுவிட்டது. இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இந்த ஒப்பந்தத்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடவில்லை. சவுதிக்கு யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை வழங்கும் இதே காரியத்தை செய்வதற்காகத்தான் ஈரான் மீது அமெரிக்கா தற்போது மிக கொடூரமான முறையில் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி அதன் அணு உலைகளை குண்டு வீசி தகர்த்து வருகின்றது. இந்த ஒப்பந்தத்திற்கு இறுதி ஒப்புதல் அளிக்கப்பட்ட சவுதி அரேபியா பிராந்தியத்தில் ஈரானி போன்ற அணுசக்தி உரிமைகளை பெறும் கடுமையான ஐநா கண்காணிப்பு இல்லாத சூழலில் செறிவூட்டப்படும் அணுசக்தி பொருட்கள் இறுதியில் எங்கு சென்று சேரும், அவை அணு ஆயுதங்களாக மாறுமா என்று அசுர அச்சத்தை சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் எழுப்பியுள்ளனர். குசிஸ்தான் மாகாணத்தில் டார்கோவின் அணுமின் நிலையம் மீது அமெரிக்கா அசுர குண்டுவீச்சு நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டிய சில நிமிடங்களில் வளைகுடா பிராந்திய போர் அண்டை நாடான குவைத்திற்கு மிக தீவிரமாக பரவியுள்ளது. தங்கள் நாட்டின் மீது ஈரான் நடத்திய அசுர ஆளில்லா விமான தாக்குதலுக்கு தங்களது ராணுவம் தற்போது மிக கடுமையான முறையில் பதிலடி கொடுத்து வருவதாக குவைத் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ள அவசர போர் விவரங்களின்படி குவைத்தின் முக்கிய உள்கட்ட அமைப்புகள் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரானிலிருந்து ஏவப்பட்டு அசுர காமிகஸ் ஆளில்லா போர் விமானங்களை குவைத்தின் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் நடுவானிலையை சுட்டு வீழ்த்தி இடைமறித்து வருகின்றன. குவைத் நாடு முழுவதும் கடந்த சில மணி நேரங்களாக கேட்டு வரும் பயங்கர உரத்த வெடிச்சத்தங்கள் ஈரானிய ட்ரோன் தாக்குதல்களை ராணுவம் வான்வெளியில் வெற்றிகரமாக இடைமறித்து அடுத்ததாலேயே ஏற்பட்டன என்று ராணுவம் தெளிவுபடுத்தி மக்களை பீதியடைய வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளது.
வளைகுடாவின் புவிசார் அரசியலை மாற்றியமைக்கும் ஒரு பிரமாண்ட உத்திசார் திருப்புமுனை அரங்கேறியுள்ளது. ஈரானுடனான பிராந்திய மோதல்கள் மத்திய கிழக்கை தொடர்ந்து மிக கொடூரமான முறையில் சீர்குலைத்து வரும் தற்போதைய போர்க்கால சூழலில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் லெபனான் நாட்டிற்கும் அதன் அதிபருக்கும் தனது முழுமையான உத்திசார் ஆதரவை அதிரடியாக தெரிவித்துள்ளார். லெபனான் ஜனாதிபதி அலுவலகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின் விவரங்களின்படி லெபனான் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அதி தீவிர ராணுவ மற்றும் அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் திங்கட்கிழமையன்று சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் தொலைபேசி மூலம் அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த குறிப்பிட்ட போர் சூழ்நிலையில் லெபனானுக்கும் அந்த நாட்டின் இறையாண்மை, சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக அதிபர் அவுன் மேற்கொண்டு அனைத்து முக்கிய முடிவுகளுக்கும் சவுதி அரேபியாவின் அசைக்க முடியாத ஆதரவை பட்டத்து இளவரசர் MBS உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த ராஜதந்திர உரையாடலில் சவுதி அரேபியா வளைகுடா போருக்கு மத்தியில் லெபனானை தென்பக்கம் இழுக்கும் உத்தியை கையாண்டுள்ளது. சவுதி அரேபியாவின் அதிகாரப்பூர்வ பிரகடனப்படி லெபனான் அரசாங்கத்தால் முன்னுரிமைகளாக அடையாளம் காணப்பட்ட பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் லெபனானுக்கு முழுமையாக உதவுவதற்கு சவுதி அரேபியா உறுதி பூண்டுள்ளது. லெபனானின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த சவுதி பட்டத்து இளவரசர் அளித்த இந்த அசுர ஆதரவிற்கும் உடனடியாக எடுக்கப்பட்ட மூலோபாய நடவடிக்கைகளுக்கும் அதிபர் ஜோசப் அவுன் தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளின் பரஸ்பர நலன் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து நேரடியாக விவாதிப்பதற்காக சவுதி அரேபியாவிற்கு வருகை தருமாறு இளவரசர் முகமது விடுத்து அவசர அழைப்பையும் அதிபர் ஜோசப் அவுன் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் அணு உலை தாக்குதல்களும் ட்ரோன் இடைமறிப்புகளும் தீவிரமடைந்து பிராந்தியமே போர்க்களமாக மாறியுள்ள நிலையில் இந்த மோதலை பயன்படுத்தி உலகளாவிய எரிசக்தி நிறுவனங்கள் அசுர லாப வேட்டையில் ஈடுபட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. வளைகுடா பகுதியில் நிலவும் கடுமையான மோதல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் தாறுமாறாக உயர்ந்து வருவதால் உலகெங்கிலும் உள்ள சாதாரண நுகர்வோர் எரிபொருள் நிரப்பும் இடங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக அதிக விலை கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆனால் மறுபுறம் எண்ணெய் நிறுவனங்கள் இதன் மூலம் ஒட்டுமொத்த பிராந்திய பேரழிவையும் தங்களின் லாபமாக மாற்றி வருகின்றன. சர்வதேச புகழ்பெற்ற குளோபல் விட்னஸ் அமைப்பு நடத்தியுள்ள அதிதிடுக்கிடும் புதிய பகுப்பாய்வுகளின் விவரங்களின்படி அமெரிக்க ஈரான் மோதலின் ஆரம்ப நாட்களிலேயே உலகின் முதல் 100 முன்னணி எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கிட்டத்தட்ட $30 மில்லியன் எதிர்பாராத கூடுதல் லாபமாக அள்ளி குவித்துள்ளன. வளைகுடா போர் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் போன்ற அச்சுறுத்தல்களால் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படும் என்ற செயற்கையான பீதியை உருவாக்கி சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்கள் நுகர்வோரை சுரண்டி வருவதாக பொருளாதார வல்லுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிராந்திய மோதல்கள் மற்றும் பதற்றங்களுக்கு மத்தியில் மேற்கு ஈரானில் இன்று காலை அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மேற்கு கெர்மஷா மாகாணத்தில் உள்ள குசரான் அருகே டெக்டர் அளவுகோலில் 5.2 மற்றும் அதனைத் தொடர்ந்து 5.7 பதிவான சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் அப்பகுதியை உலுக்கியுள்ளதாக தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் ஈரானிய நிலநடுக்கவியல் மையத்தை மேற்கோள் காட்டி ஈரானின் அதிகாரப்பூர்வ இர்னா செய்தி நிறுவனம் பிரகடனப்படுத்தியுள்ளது. ஈரானிய நிலநடுக்க மையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி உள்ளூர் நேரப்படி காலை 7:13 மணிக்கு பூமிக்கு அடியில் வரும் 8 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மிக தீவிரமாக ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி குசாரானிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் மாகாண தலைநகரான கெர்மன்ஷாவில் இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருந்தது. முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட சில நிமிடங்களிலேயே, அதாவது காலை 7:18 மணிக்கு அதே குசரான் பகுதியில் 5.7 ரிக்டர் அளவில் மேலும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அதிர வைத்தது. நிலநடுக்கம் ஏற்பட்ட குசரான் மற்றும் கெர்மன்ஷாவின் சுற்றுவட்டார பகுதிகளில் சேத விவரங்களை மதிப்பீடு செய்வதற்காகவும் அவசர உதவிகளை வழங்குவதற்காகவும் சிறப்பு மதிப்பீட்டு குழுக்களும் மீட்பு படைகளும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன. தற்போதைய முதல்கட்ட தகவலின்படி பெரிய அளவிலான உயிர் சேதங்களோ அல்லது கடுமையான உள்கட்டமைப்பு பாதிப்புகளோ அதிகாரப்பூர்வமாக பதிவாகவில்லை என்றாலும் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.